ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஒரு லேட்டஸ்ட்டான வீடியோ எடிட் பண்ணுறதை தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு Powerdirector PixelLabம் யூஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். PixelLab ஓப்பன் பண்ணி நீங்கள் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டு நான் பிளாக் கலர் செலக்ட் பண்ணிட்டேன். அந்த பக்கங்கிற ஆப்ஷனை கொடுத்து இம்போர்ட் இமேஜ் கொடுத்துக்காங்க. நீங்கள் எந்த ஃபோல்டரில் இமேஜ் வச்சுருக்கிறீங்களோ அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் செலக்ட் பண்ணிட்டு அந்த இமேஜை பெருசு பண்ணி வச்சுக்கிறேன். அப்படியே இப்போ டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டுக்கு லிரிக்ஸு நீங்கள் இது பண்ணி நான் குரோமில் ஆல்ரெடி நான் சாங் லிரிக்ஸை சர்ச் பண்ணி வச்சுன்னுங்கிறேன். அதனால் அந்த லிரிக்ஸை மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த ஒரு பேராவை மட்டும் நான் இப்போ காப்பி பண்ணிக்கிறேன். PixelLab ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நியூ டெக்ஸ்ட்டை டபுள் டேப் பண்ணிக்கோங்க. டபுள் டேப் பண்ணிட்டு அது அந்த இடத்துல போஸ்ட் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸை நான் ஒவ்வொரு லிரிக்ஸை கட் பண்ணி போஸ்ட் பண்ணிக்கிறேன். லிரிக்ஸை நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க பெருசாக. ஃபாண்டை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஏஐ சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஏல டபிள்யூன்னு இருக்குங்களா, அதில் போய்ட்டு உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்டை ஆட் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணக்கூடிய ஃபாண்டு வேணுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபாண்டை அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. திரும்ப நியூ டெக்ஸ்ட் கொடுத்துக்காங்க. அதேமாரி நெக்ஸ்ட்டு லிரிக்ஸை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதேமாரி கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுவும் அதேமாரி கொஞ்சம் இமேஜுக்கு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபாண்டை ஆட் பண்ணிக்கோங்க. இடத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்ப நியூ டெக்ஸ்ட் கொடுத்து அதேமாரி நெக்ஸ்ட்டு லிரிக்ஸை அதேமாரி யூஸ் பண்ணிக்கோங்க. அதேமாரி எல்லாத்துக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த லிரிக்ஸும். ஃபஸ்ட்டு ஒன் டைம் இதுமாரி பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம்லாம் ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். பிஎன்ஜி இமேஜை அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே லிரிக்ஸ் டபுள் டேப் பண்ணி நெக்ஸ்ட்டு லிரிக்ஸை நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா திருப்பணும் அதே ஃபாண்டோட அதே இடத்துல அப்படியே செட் ஆகிக்கும். அதேமாரி நெக்ஸ்ட்டு லிரிக்ஸும் டபுள் டேப் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதேமாரி எல்லா இமேஜும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் Powerdirectorல போய்ட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க நியூ ப்ராஜெக்ட்டு. நீங்கள் எந்த ஃபைலில் அந்த இமேஜ் சேவ் ஆகினுக்குதோ அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணி நீங்கள் அந்த பிஎன்ஜி இமேஜெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒவ்வொரு இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன்.
என்கிட்ட சாங் இல்லாததுனால லிரிக்ஸில் போய்ட்டு நான் வீடியோஸை அப்படியே கொடுத்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே எழுதிங்கன்னா சாங்காக வந்துடும். அந்த சாங்கை நீங்கள் எந்த இடத்துல இருந்து வேணுமோ லிரிக்ஸு அந்த இடத்துல கட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சாங்கோட லிரிக்ஸு எதோட முடியுதோ அந்த அளவுக்கு இமேஜை கட் பண்ணிக்கோங்க. இமேஜ் வந்து எஃபெக்ட் ஆகிறதுனால இமேஜ் டெக்ஸ்ட் பண்ணி பேன் அண்ட் ஜூம் போய்ட்டு நோ எஃபெக்ட் கொடுத்துக்காங்க. இமேஜுக்கு இடையில் ஒரு எஃபெக்டை கெட் மோர் ஆப்பில் போய்ட்டு அந்த 5ஆவதாக வருதுங்க பாருங்க, கேமரா மூவ்ஸ் வால்யூம் 3ன்னு. அதில் ஒவ்வொரு எஃபெக்டாக நீங்கள் போய்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குன்றதுனால கலர்ஃபுல்லாக ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அந்த இமேஜை ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணி விட்டுக்கிறேன். இமேஜை கொஞ்சம் ஃபுல்லாக ஃபெர்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். கீழே பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்குதுங்களா, அதை டச் பண்ணி ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி டெக்ஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமேட்டுக்கு வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு திருப்பணும் அதே பவர் டைரக்டரில் நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இமேஜை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணக்கூடிய இமேஜு சாங்கு எல்லாத்தையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு இமேஜை ஸ்க்ரோல் பண்ணி விட்டுக்காங்க. இமேஜை டச் பண்ணி பேன் அண்ட் ஜூமில் போய்ட்டு நோ எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. அப்ளை டு ஆல் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோவை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோவை வந்து நீங்கள் சென்டரில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு பிளெண்டிங் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். இப்போ வீடியோ எதோட முடியுதோ அதோட இமேஜையும் கட் பண்ணி டெலீட் பண்ணிடுறேன். இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேங்க பாரு. இப்போ எடிட் பண்ண வீடியோவோட லிங்க்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துனுக்கிறேன். வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க.